ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. ஈவினிங் டைம் நம்ம செய்கிறதுக்கு வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். வாழைக்காய் பஜ்ஜி வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இது நம்ம டீ கடையில் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இது வீட்டில் செய்கிறது அவ்வளோ ஈஸி, ரொம்ப ஈஸி. இந்த வாழைக்காய் பஜ்ஜி வீட்டில் செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி. இது பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வெளியே உள்ள நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். கடலை மாவு வந்து நான் வந்து கடையில் வாங்கின கடலை மாவு தாங்க. இது வந்து இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறமா இதில் நம்ம வந்து ஒரு ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் இது நம்ம கடலை மாவில் செய்கிறதுனால கொஞ்சம் ஓமம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு டைஜஷன் நல்லா ஆகும். அது மாதிரி கேஸும் இருக்காது. அதனால் நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை ஓமம், அப்புறமா ருசிக்கேற்ப காரம், மிளகாத்தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம ஒரு சிட்டிகை ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, சோடா மாவு, அது போடலாம். ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். நம்ம பஜ்ஜி செய்யும்போது ஒரே ஒரு சின்ன பிஞ்சு, ஒரு சின்ன சிட்டிகை சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மாவு கலந்துட வேண்டியது தான். இது வந்து நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம முன்னாடி எல்லாம் போட்டோம் இல்லையா, காரம் இதெல்லாம் போட்டு நல்லா சலிச்சிட்டு ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு கூட வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பஜ்ஜி செஞ்சுக்கலாம். அது ஒரு மாட்டி சலிச்சிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரெடிமேட் பஜ்ஜி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாழைக்காய் எடுத்திருக்கேன். எல்லாம் தோல் ஃபுல்லாக எடுத்துடாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் எடுத்தால் தாங்க இந்த பஜ்ஜி நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி மெலிசான பீஸாக நம்ம சிப்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கத்தியில் டைரெக்டாக கூட கட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணுற இது இருக்கும் இல்லையா, அந்த கிரேட்டரில் பண்ணி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஆனால் மெலிசாக இந்த மாதிரி இருக்கணும். இது நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா பஜ்ஜி மாவு, அதில் 2 பக்கம் நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்லா மாவெல்லாம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் போட்டுட வேண்டியது தான். இது வந்து ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக கலர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இங்கே வாழைக்காய் போட்டிருக்கறனால வாழைக்காவும் நல்லா உள்ளே வேகணும். அதனால நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பஜ்ஜி பண்ணாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா பெரட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு தேங்காய் சட்னியோட இல்லைன்னா சாஸ் கூட சாப்பிட்டா சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.